சினிமாவின் கேப்டன் என் சண்முக பாண்டியன் தான். கண்டிப்பா என் தம்பிக்கு என் பையனுக்கு அழிவே கிடையாது. இந்த தமிழ் திரையுலகம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தூக்கி கொடுக்கும். எல்லாமே பக்காவா சூப்பரா இருக்கு. ஆனா கடைசில விஜயகாந்தோட போட்டோ காட்டிருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. அதெல்லாம் செமையா இருக்கு. நல்லா இருக்கு. வேற லெவல்னா நல்லா சிம்பிளா நல்லா இருக்கு. சரியான ஸ்டோரி பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். நல்லா இருக்கு. கேப்டன் சூப்பர். கேப்டன் பார்த்த மாதிரியே இருக்கு. கேப்டன் பார்த்த மாதிரி இருக்கு. இளையராஜா சாங் சூப்பர், சூப்பர் பக்கவா இருக்கு. அடுத்த சின்ன கேப்டன் தான் இவரு. கண்டிப்பா காலையில தம்பி வரப்பே ஏல இமய மலை எங்க ஊரு சாமி மலை 8 தசை நடங்க 8 வச்சு வாராரு. திருசூல மிச வச்சு தீ பொரியா பொட்டு வச்சு கரிகாலன் சோழம் போல கால் நடந்து வாராரு. அந்த மனுநீதி சோழனுக்கே மறுபுறப்பா வாராரு. அந்த தர்ம மகராசாவுக்கே தர்மம் சொல்லி தந்தாரு. அட பாஞ்சால கோட்டை கட்ட பொம்மை வந்தாரு. அது மாதிரி கட்ட பொம்மன் மாதிரி காலையில் என் புள்ள வந்து என் சண்முக பாண்டியன் வந்து நான் என் பையன் கூடயே நான் மேலே படம் பார்த்தேன். உங்களுக்குலாம் தெரியும் அக்கா, எவன் கூடயும் படம் பார்க்க மாட்டேன். என் பையனுடைய நெத்தியில் முத்தம் கொடுத்து இந்த அருணாச்சல ஈஸ்வரர் நேற்று கிரிவலம் முடிச்சு வந்து அந்த பவரை என் பிள்ளைக்கு கொடுத்துருக்கேன். என் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி எங்கள் கேப்டனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களோ, அடுத்த கேப்டன் தமிழ்நாட்டின் கேப்டன் சினிமாவின் கேப்டன் என் சண்முக பாண்டியன் தான். கண்டிப்பா என் தம்பிக்கு என் பையனுக்கு அழிவே கிடையாது. இந்த தமிழ் திரையுலகம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தூக்கி கொடுக்கும். கொம்பு சீவுக்கு நான் தான் ப்ரொடியூசர் முகேஷ்ன்னு சொல்லிட்டு திருச்சியில் உள்ள ப்ரொடியூசரு எங்கள் அண்ணன் விவேகானந்தன் விக்ரம் சார்ட்டையும் பார்த்திபன் சார்ட்டையும் ஒர்க் பண்ணவர் நான் தான் ப்ரொடியூசர் பிடிச்சி கொடுத்தேன் எங்கள் அண்ணன் மூலியமா. கண்டிப்பாக அடுத்து இன்னும் 2 மாதத்தில் கொம்பு சீவும் வந்துடும். என் பிள்ளை அப்படி அடுத்து 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 படத்தை நடித்து இன்னைக்கு 144 படம் 154 படம் கேப்டன் நடித்தார். அதுக்கப்புறம் தம்பி இது 3வது படம் இல்லையா? அடுத்து 158வது படம் கொம்பு சீவு அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி இனிமே போகிற இடம்லாம் இனிமே அவருக்கு வெற்றி தான். மனசு எல்லாமே கோவிலையா, அதில் நீதானே சாமி ஐயா அப்படின்ற மாதிரி எம்ஐயில் சூப்பராக கேப்டன் வந்து நடிச்சு கொடுத்துட்டாரு. இதில் 4 பேர் நடித்தாங்க. ஒன்று யானை, இன்னொன்று கஸ்தூரி ராஜா ஐயா, இன்னொன்று என் சண்முக பாண்டியன், அதுக்கப்புறம் என் தாய் மாமன் கேப்டன். ஓகே சூப்பர் ஃபைட்டு. 3 ஃபைட்டுமே சூப்பர் ஃபைட்டு. 3 சாங்குமே சூப்பர் சாங்கு. எங்கள் இளையராஜா அப்பா வந்து எந்த குறையும் வைக்கல. ஓகேங்களா? ஒரு யானையை தேடி போகிறாங்க, யானையை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அந்த யானையை காப்பாற்றுறாங்க. ஒரு யானை மேலே கூட இவ்வளோ பாசம் வச்சு இப்படிலாம் ஒரு நிகழ்வு நடக்குதான்றதை எடுத்து காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். எந்த லேகும் கிடையாது, எந்த சோடையும் கிடையாது. அந்த அன்பு டைரக்டருக்கு நாங்கள் தமிழ்நாட்டு சார்பாக கேப்டனின் சார்பாக அன்பை அள்ளி அள்ளி தரோம். இசைஞானி இளையராஜா அப்பாவுக்கு இந்த இதயம் முழுவதும் சுகந்தி நன்றி வணக்கத்தை சொல்கிறேன். அந்த மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்குது. 3 ஃபைட்டு, 3 சாங்கு, வந்து ஒரு யானை, ஒரு கஸ்தூரி ராஜா சாரு, அதுக்கப்புறம் நம்ம சண்முக பாண்டியன், அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் எம்ஐயில் வந்து டீம் ஒர்க்குன்னு வந்து உக்காந்துருக்காரு பாரு. அதான் ஏஐயில் வந்து என் பையனை அதுக்கு தான்டா படிக்க வச்சுட்டு இருக்கேன். ஆமாம், ஏன்னா அடுத்து அவரு நானும் காம்பினேஷன் போட்டு போட்டோ எடுக்கிறதுக்காக என் பிள்ளைய எம்ஐ தான் படிக்க வைக்கிறேன், ஏஐ தான் படிக்க வைக்கிறேன். ஓகேவா? அது மாதிரி படம் அருமை அருமை அருமை. தமிழ்நாட்டோட கோட்ல கேப்டன் ஒரு சீனுக்கு தான்டா வராரு. இதுல நடுவுல வந்து பையனுக்கே துணை சீனா வராருடா. துணை சீனா எப்படி யானையை கண்டுபிடிக்கிறதுன்னு அப்பா கிட்டயே மகன் கேட்கிற அந்த காட்சி எல்லாம் போய் தியேட்டர்ல பாருங்கடா. ரிவ்யூ மட்டும் பண்ணாதீங்கடா. ரிவ்யூ பண்ணா எப்படா உங்களுக்கு $100 சேர்ந்து பணம் வர்றது? அதையும் பார்த்து தொலைஞ்சிட்டேன்டா. அதுக்கு முன்னாடி உணர்வு பூர்வமா படத்தை பாருங்கடா. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்ற மாதிரி இந்த தமிழை நான் வாழ வைக்கலாம். இந்த தமிழை ஒரு மக்களை வந்து மகிழ்விக்கிற வேலைக்கு சண்முக பாண்டியனையும் சோறு போடுற வேலைக்கு விஜய பிரபாகரனையும் கொடுத்துட்டு போயிருக்காடா. 2 கேப்டனை வாழ வச்சாலே நம்ம கேப்டனோட ஆத்மா சாந்தி அடையுண்டா, படம் வெற்றி அடையுண்டா.
கண்டிப்பா வெற்றி அடையும்டா. நன்றிடா. படமே ஹைலைட், பாட்டு தான் சூப்பர் சார். படம் சூப்பர் சூப்பர். ஹிட் சார். 10க்கு எவ்வளவு ரேட்டிங் தரலடா? என்ன சார்? 10க்கு எவ்வளவு மதிப்பெண் தரல? 10க்கு 10 சார். 10க்கு 10 படம் ஹிட். ஆனா ஏஐல வந்து விஜயகாந்த் சார் எல்லாம் காட்டியிருக்காங்க. சாம அளவு சூப்பரா இருக்கு. எதுக்காக வந்திருக்காரு அவர் படத்துக்கு? ஏஐ என்ன சீக்வல் கொடுத்திருக்காங்க? ஏன்னா நம்ம நான் அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்காரு. சம்பவ பண்ணிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த ஒரு சீன்ல வந்திருக்காரு. ஓகேங்களா? டைலாக் சொல்லிப்பா, எங்க அப்பா இங்க இருந்திருந்தா ஆ என்ன நம்பி அந்த டைலாக் செம டைலாக். உடம்புலாம் புல்லரிக்குது சார். செமையா இருக்கு. உடம்புலாம் வந்து புல்லரிக்குது. அந்த பாட்டு ஆமா. சாங்க கேட்கும்போது எல்லாத்தையும் கேப்டன் எப்போ அந்த பொன்மனச்சல் நடிச்சாரு பாத்தீங்களா, அதே மாதிரி உடம்புலாம் அப்படியே புல்லரிக்குது. ஏன் இந்த டான்ஸ் ஆடணும் போல தோணுது. புரியுங்களா? ஏன்னா யாராக போடுறாங்க, பொட்டு வச்சிருந்தாங்க கூட, ஆனா யாருக்கு செட் ஆகுது? கேப்டன் அடுத்து சண்முக பாண்டியன், அந்த வாரிசு தான். ஓகேவா? யாருக்கு போட்டாலும் அந்த பாட்டு ஹிட் ஆகாது. கேப்டன் அடுத்து சண்முக பாண்டியன் தான். படத்தை போயிட்டு எல்லாம் தேட்டர்ல பாருங்க, சூப்பர் ஹிட் சார். ஆனா கும்கி படம் மாதிரி இருக்குங்கிற மாதிரி சார் அது வந்து ஒரு அது வந்து காதல், இது வந்து ஹிட், சூப்பர் ஹிட். ஓகே. அனிமல்ஸ் கூட ஒரு பிட் ஆயிடுது. அது பிரிஞ்சு போனதால இது ஒரு கதை தான் இது. ஓகேங்களா? எல்லாம் தேட்டர்ல பாருங்க, எல்லாம் சந்தோஷமா இருக்கும், எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனா படம் எப்படி? படம் அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. கேப்டனுக்காக படம் பார்க்கலாம், அருமையா நடிச்சிருக்காரு. ஓகே, சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு படம். உண்மையா இருக்கா? ரொம்ப சூப்பரா இருக்கு படம். அது ஃபர்ஸ்ட் கிளாஸ். அந்த சீன் அப்படியே கை மருந்து அருமையா இருக்கு படம். அதுல இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் வருது, அதுல இருந்து செம்ம ஃபாஸ்டா மூவ் ஆயிடுது. அந்த பொட்டு வச்சு தங்க பாட்டு வந்தப்ப தியேட்டர் அலறிடுச்சுனாங்க. அமேசிங், அதெல்லாம் சான்ஸே இல்ல. சூப்பருங்க. கேப்டன் ஏஐ சீக்வல்ஸ்லாம் எப்படி இருந்தது? அது பரவாயில்லைங்க, இமேஜினேஷன் பண்ணதை விட ஓரளவுக்கு மேலேயே இருந்தது. ஆமா, மேலேயே இருந்தது. அந்த ரமணா கேரக்டர் கொண்டு வந்ததுல இன்னும் வேற லெவல். எதுக்காக நான் கேப்டன் படத்துல வராரு? கேப்டன் வந்து அந்த ரமணா கேரக்டர் பண்ணார் பாத்தீங்களா, இவருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் போது அவரு ஒரு போலீஸ்கார் மூலியமா அவரை போய் லிங்க் பண்றாங்க. அதுல அவரு நல்லா சப்போர்ட் பண்றாரு. நல்லா இருக்கு. விஜயகாந்த் ஐயா காமிச்சிருக்காங்க, எப்படி இல்ல பண்ணிருக்காங்க? அது இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம். ஆனா நல்லா இருக்கு. சோ அவங்க பையனுக்கு வந்து இந்த விஜயகாந்த் படத்துல இந்த பாட்டுல வந்து தேர்ந்தெடுத்து போட்டுட்டாங்க. நல்லா இருக்கு. அது ஃபைட் இல்லாம தனியா போட்டிருக்கலாம், அவ்வளவுதான். அந்த ஃபைட் நல்லா இருக்கு, அது தெரியாத பாட்டுல கவனம் போகுது, அவ்வளவுதான். படத்தோட கதை ஓட்டமா எப்படி இருக்கு? இந்த ஜெனரேஷன் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் 10க்கு எவ்வளவு ரேட்டிங்? என்ன பிடிச்சிருக்கு? 7 கொடுக்கலாம். குறைஞ்சிருக்கு. எப்படி? கொஞ்சம் சினிமா தானே இருக்குல்ல, அவ்வளவுதான். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அதெல்லாம் நல்லா இருக்கு. அது இன்னும் காட்டி இருக்கலாம். தக் லைஃப்ல கமலை எப்படி காட்டுறாங்களோ அந்த மாதிரி காட்டிருந்தா சூப்பரா இருக்கு. சாங் நல்லா இருந்தது, படம் நல்லா இருந்தது. இந்த மாதிரி நான் படம் யார் எடுத்தாலும் நல்லா இருந்திருக்காது, சூப்பரா இருந்தது, செம்மையா. நிறைய பெரிய ஆர்டிஸ்டோட படம்லாம் கூட வந்து இப்பெல்லாம் ஒழுங்கா ஓடுறது இல்ல. இது பரவாயில்ல, நல்லா நல்லா இருக்கு. நல்ல கேரக்டர் நல்லா கொடுத்துருக்காங்க. சிம்பிளா இருந்தாலும் சூப்பரா இருக்கு படம். நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. அந்த யானை எல்லாம் வச்சு கொஞ்சம் பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க. நல்லா செம்மையா இருந்தது. அது கும்மிக்கும் இதுக்கு டிஃபரெண்ட் நிறைய இருக்கு. அது வந்து வேற ஒரு யானை வச்சு, இது 5-6 யானை வச்சு பக்கா ஃபைட்டு. ஃபர்ஸ்ட் ஃபைட்டு அப்படியே தெறிக்க விட்டுருக்காங்க. செம்மையா இருக்கு படம். ஃபேமிலியோட போகும், ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பா எல்லாமே பார்க்கலாம். பொட்டு வச்சு தங்க கூட பாட்டு வந்தப்பெல்லாம் தியேட்டர் அலறி. ஆமா, கண்டிப்பா. அதே மாதிரி ஏஐல கேப்டன் சார் வரவங்கள செம்மையா அலறிச்சு. செம்மையா இருந்தது. கண்டிப்பா. ஓகே, சூப்பர். என்ன கருத்து சொல்லியிருக்காங்க? கருத்து வந்து இந்த நரபலி கொடுக்கறத பத்தி தான். மாட்டை வெட்டுறாங்க, அடுத்து யானை வெட்டுறது, அதை போய் சண்முகம் பண்ணி காப்பாத்துறாங்க. படம் எப்படி இருந்தது? படம் வந்து எல்லாம் படம் வந்து ட்ரெய்லரை பார்த்துட்டு கும்கி மாரி இருக்கும் அப்படி இப்படின்னாங்க. இது கும்கி மாரியே இல்லை. படம் ரொம்ப அருமையாக இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அதாவது யானைக்கும் சண்முக பாண்டியனுக்கும் என்ன பாசங்கிறதா படம் ஃபைட்லாம் தாறுமாறு செம்மையாக விஜயகாந்த் மாரியே பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா மாரியே படம் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபைட்டு தாங்க நல்லா இருக்கு. எல்லாம் தேட்டர்ல வந்து பாருங்க, படம் அருமையான படம், சூப்பர் இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம், நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்குது. உண்மையிலே ரொம்ப நாள் கழிச்சு இந்த பழைய நம்ம இது படம் நல்லா இருக்கு. விஜயகாந்த் சார் பார்த்த மாதிரி இருக்கா? ஆமா, கண்டிப்பா. அவரை படம்லாம் பயங்கரிட்டு எல்லாம் நல்லா. என்ன கருத்து படத்துல? கருத்து இந்த மூட நம்பிக்கை, நரபலி கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் தப்பு. நல்லா இருக்கு. விஜயகாந்த் சாரோட பாட்டே வந்திருக்கும். ஆமா, பாட்டு இருக்கு. ஒட்டு வச்ச தங்க கூட பாட்டு செம்மையா இருக்குது, சூப்பரா இது, சூப்பரா இருக்கு. அவர் இன்னும் பயன்படுத்தல, டைரக்டர் நல்லா பயன்படுத்தணும், இன்னும் பெட்டரா பயன்படுத்து. ஆமா, இவர் நல்லா. இது நான் 3 படம் பார்த்துட்டேன். நான் வந்து விஜயகாந்தோட ரசிகர்.
அதனால அவர் படம் வந்தால் அடுத்தடுத்து பார்ப்பேன். 3 படமும் பார்த்துட்டேன். இது 3வது படம். இது ஃபஸ்ட்டு 2 படத்தை விட இதில் இவர் சண்முக பாண்டியன் 100% தயாராகிட்டார். இப்போ டைரக்டருக்கு தான் அவர் பயன்படுத்தணும். டைரக்டர் எப்படி பயன்படுத்துறாங்கன்னு தெரியல. அடுத்து ஸோ ஃபுல்லாக வந்து ஒரு கிராமிய கதையாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன மாதிரி கதை? படம் அது எப்படி இருக்குன்னா, அதை 80-90ல் வந்த படங்கள் மாதிரி கொண்டு வருது. இப்போ என் பையனுக்கெல்லாம் பிடிக்குமான்னு தெரில. எனக்கு பிடிக்கும். எனக்கு விஜயகாந்த் பிடிச்சதுனால அவர் பையன் எப்படி நடிச்சாலும் எனக்கு பிடிக்கும். ஆனால் இதில் அதுக்காக சொல்லல. அந்த 2 படம் சுமாராக தான் இருந்தது. இது முழு நேரம் நல்ல படமாக இவர் தயாராகிட்டாரு. டைரக்டர் கொண்டு போகணும். எனக்கு கேப்டன் இடத்தெல்லாம் தாண்டி பிடிக்கணும். அந்த காலகட்டம் வேற, இது வேற. சண்முக பாண்டி அதான் சொல்லிட்டேனே, அவர் 100% தயாராகிட்டார். இப்போ அவரை டைரக்டருக்கு எப்படி தயார்படுத்துறாங்கன்னு தான் தெரியணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட படமே வந்துட்டு இப்போ ஒரு சில நாள்லாம் ஓடுறது இல்லை. ஸோ இந்த படம் வந்துட்டு இந்த இயரோட பிளாக் பஸ்டரா இருக்குமா? இல்லை, அப்படிதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இன்னும் நல்லா பயன்படுத்தணும் சண்முக பாண்டி. ஆமாம், கன்ஃபார்மாக பயன்படுத்தணும். ஒரு சிலர் வந்து கும்கி படத்தோட சாயல் இருந்துச்சு. அதெல்லாம் இல்லை, அந்த சாயல்லாம் கிடையாது. ஒரே ஒரு சீன் மட்டும், அந்த ஃபர்ஸ்ட் அந்த விக்ரம் பிரபு வந்து அதில் முத்தம் கொடுப்பார்ல, அதே மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தது. ஒரு சீன் மட்டும்தான். மற்றதெல்லாம் அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கணும். ஆமாம், திரைக்கதை எனக்கு ஒன்றும் அவ்வளோவா தெரில. எனக்கு கேப்டன் வந்து ஏஏ காட்டியிருப்பாங்க. இல்லை, கேப்டன் எங்களுக்கு எப்படி காட்டினாலும் பிடிக்கும். நாங்கள் அதான் சொல்கிறேன். நான் 11 வயசுலேருந்து கேப்டன் ரசிகர். 6வது படிக்கும்போது எங்கள் ஊரில் நான் ஒருத்தன் தான் ரசிகர். மீதியெல்லாம் ரஜினி ரசிகர். நான் ஒருத்தன் தான் கேப்டன் ரசிகர். அப்போது அதுக்கப்புறம் வந்தாங்க. அதனால் நாங்கள் கேப்டனை எப்படி காட்டினாலும் எங்களுக்கு பிடிக்கும் கேப்டன். அது அதனால் சமூக பாணின்னு நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். நாங்கள் அதான் டைரக்டருக்கு தான் பயன்படுத்தணும். இன்னும் பொட்டு வச்சு தாங்க கூட பாட்டு அது எங்க போட்டாலும் நல்லா இருக்கும். அது நீங்க போட்டாலும் நல்லா இருக்கும். நிறைய படத்துல வந்து இப்ப பழைய பாட்டு போறது ஒரு வழக்கமா இருக்கு. அதே மாதிரி அது இந்த பாட்டு போட்டு அந்த ஃபைட் சீன் வைக்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. சரி சரி, அருமையா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாழ்க கேப்டன், வளர்க கேப்டன், அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்லை. அவர் எல்லா இடத்துலயுமே இருக்காரு. படத்துல ஒரு சீன்ல வருவாரு. அப்படியே உண்மையிலேயே ரொம்ப அப்படியே கண்கள்லாம் கலங்கிருச்சு. பேசுறதுக்கு வார்த்தைகள் இல்லை, அவ்வளோதான் சொல்லணும். அவர் படம் அவ்வளோ அருமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்த்துட்டு தான் வந்தேன். பட் இங்கே வந்து டிக்கெட் கிடைக்கும் நினச்சேன். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கிடைக்கல. நான் லேட்டாக தான் வந்தது. அதனால சரி பரவாயில்ல, கேப்டனுக்காண்டி காசு கொடுத்தா டிக்கெட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் புக் பண்ணிட்டு தான் வந்தேன். பட் இங்கே இருந்தாலும் எல்லாரும் கொடுத்தாங்க. பட் பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனால் அது அவங்களோட பெரியத்தன்மை. பிகாஸ் ஏன்னா அவங்க 2 பேரும் அவங்க தம்பியை அவங்க அண்ணன் என் நம்பி நடிச்சிருக்கான் பாருங்க எப்படி. அது கிடைக்காது. அந்த பாசம் அதெல்லாம் எனக்கு ஆக்சுவலாக அவரை பார்க்கும்போது விஜயன் சாரை பார்க்குற மாதிரியே அப்படியே இருந்துச்சு. தாடி மிஸ் எல்லாம் எடுத்துட்டு அவர் ஹேர் கட் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே விஜயன் சார் தான். உண்மையில யாரோ போடுறாங்க அந்த சாங்கை, பொட்டு வச்ச சாங்க. அதுக்கப்புறம் அவங்க படத்தில் அவங்க போடும்போது அது பெரிய விஷயம். நல்ல வேலை, படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக் டைரக்டர். அதனால ரைட்ஸ் கேட்க முடியாது. அதனால காப்பி ரைட்ஸ் கேட்க முடியாது. அதனால அது பெத்தவங்க செஞ்ச புண்ணியம்தான் பிள்ளைகளை சேரும் ஐயா. உத்தமரு கொஞ்சம் வசந்தவரு. ஐயோ, எனக்கு அப்படியே உண்மையில சத்தியமா நல்ல ஒரு கூசம்ஸா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. அண்ட் டைரக்டர்ஸ் இன்னுமே ஹீரோ யூஸ் பண்ணிருக்கலாம். ஐயோ, செமையா யூஸ் பண்ணிருக்கலாம். இப்போ அவர் ஆல்ரெடி இருக்காரு ப்ரோ. ஆல்ரெடி இருக்காரு. நல்லா 6 பேக் பாடி, ஆள் நல்லா லம்பா இருக்காரு. 10 பேர் இருந்தாலும் அடி செமையா அடிப்பாப்ல ஆளு. எனக்கு தெரிஞ்சு இவர் இந்த மருது அந்த மாதிரி ஜோனர்ல எடுத்தாருன்னா செம்மையா இருக்கும். இருந்த ஒரு படமா இருந்தா இன்னும் நல்லா செம்மையா இருக்கும். அடுத்தடுத்து அவர் பண்ற படங்கள் எல்லாமே இந்த அக்கா சென்டிமெண்ட், தம்பி சென்டிமெண்ட், இந்த மாதிரி பாண்டியராஜ் டைரக்டர் பாண்டியராஜ், இந்த மாதிரி விஷயங்கள் உள்ள போகும்போது அவரை மாதிரி டைரக்டர்ஸ்லாம் இவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகே ஓகே. அண்ட் படம் எங்கேயா ஸ்லோவா இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆச்சு? இல்ல ப்ரோ, லைட்டா கூட ஃபீல் ஆகுது. சென்டிமெண்ட்டை கொஞ்சம் நமக்கு தேவை அங்கங்க வச்சிருக்காங்கல்ல, ஸோ அதுதான் வச்சிருக்காங்க. மற்றபடி லைட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கேப்டன் ஏஐல வந்த சீக்வன்ஸ் தான் எப்படி இருந்தது? அருமையா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் படத்துலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அப்படின்னு என்ன சொல்லுங்க? அந்த யானை கூட அவங்க பழகிற சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகா இருந்துச்சு. கடைசியா அந்த யானையை காப்பாற்றி கூட்டிட்டு போறதுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி அப்பாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஒரு சிலர் கும்கியோட சாயல் இருக்கும் படத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். எங்க கும்கி யானை விட்டு சண்டையை போட்டுருவாங்களோ அப்படின்னு வந்தேன். பட் ஆனால் அது இல்லை, மதம் பிடிச்ச யானை தான். பட் பரவாயில்ல, அந்த சாயலுக்கு கொண்டு வரல. அந்த சாயல் கொண்டு வரல. படத்துல ஏதாவது லவ் சீக்வல்ஸ் அந்த மாதிரி இல்ல, லவ் அதுதான் முக்கியமே. இங்க தேவையில்லாத பாட்டு கிடையாது, தேவையில்லாத ஆணி கிடையாது, தேவையில்லாத எதுவுமே கிடையாது. என்ன தேவையோ கதைக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பா வச்சிருக்காங்க. நல்லா அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவு? 10க்கு 10 கொடு. 10 சூப்பர், அருமையா இருந்தது படம். எல்லாரும் பார்க்கலாம். பெட் லவர் எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருந்தது படம். அண்ணா செம்மையா நடிச்சிருக்காரு. ஆக்ஷன், த்ரில்லர் எல்லாமே நல்லா இருக்கு. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு.
லாஸ்ட் 15 மினிட்ஸ் தானா பெட் லவர் தானா பெட் ஒரு பெட் எப்படி பார்த்துக்கிறோம் அப்படின்றது செம்மையாக இருக்கு நல்லா வேற லெவல் ஹீரோ வேற நல்லா தான் நடிச்சிருக்காரு பிடிக்கும் சரி நானும் 2K கிட்டா பிடிக்கும் எல்லாம் நல்லா சூப்பராக இருக்கு ஃபைட் நல்லா தான் இருந்தது இளையராஜா பிஜிஎம்னாலே நல்லா இருக்கும் பட் நல்லா இருந்தது எல்லாமே லாஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல தான் வராரு செம்மையாக இருந்தது ஒரு 3 மினிட்ஸ் அவர் ஏல காமிச்சது எங்களுக்கு ஒரு ஹாப்பி ஸோ எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணிருக்கேன் கேப்டன் சாரோட ஏஐ வந்துட்டு கம்மி 3 மினிட்ஸ் கூட இல்லைண்ணா 2 மினிட்ஸ் தான் அந்த எதுக்காக கேப்டன் சார் வந்து வர டெபியூ அவர் வந்து அவங்கள வந்து ஒரு ப்ரொஃபஸராக காப்பாற்றுறதுக்கு வராரு அவர் வந்து ப்ரொஃபஸராக இவங்களை அந்த பையனை காப்பாற்ற வராரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா தான் இருக்கு ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல தான் விஜய் காத்தாரா செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு மூவில ஏதாவது லாக் இருக்கு இல்லை எதுவுமே இல்லை ஃப்ளோவாக போகுது எல்லாரும் பார்க்கலாம் அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளோ அவுட் ஆஃப் 10க்கு நான் 10 மேலேயே கொடுப்பேன் அப்புறம் மூவி பார்த்துட்டு வந்திருக்கீங்க எப்படி இருக்கு படம் அதாவது இந்த ஆடை பலி கொடுக்குறவன் மாடை பலி கொடுக்குறவன் இந்த யானையை வச்சு வேட்டையாடுறவன் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறானுங்களே அவங்களாம் தரமான செருப்படி இந்த படம். ஏன்னா வந்து படத்தில் வந்து அந்த எமோஷனல் பாண்டிங் மனுஷங்க வந்து விலங்குகளை எந்த அளவுக்கு அதுவும் பாவப்பட்ட விலங்குகளில் வாய் பேச முடியாத ஜீவன்களில் எந்த அளவுக்கு பாதுகாக்கணுன்ற தெளிவாக காட்டிடுறாங்க. இந்த படத்தை நான் 100% வர இருக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்கு படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. இந்த வருஷத்தோட ஒரு பிளாக் பஸ்டர் அந்த படம் இருக்கு. கண்டிப்பா இது வந்து சொல்லப்படாத பிளாக் பஸ்டர்னு சொல்லுவேன் நான். சொல்லப்படாத பிளாக் பஸ்டர் இனிமேல் தான் பார்த்து ஆடியன்ஸ் மூலியமாக ரீச் ஆகி கண்டிப்பாக ஹிட்டாக வந்த படம். ஹீரோ வந்து தரமாக நேச்சுரலாக பண்ணியிருக்காரு. படத்துல வந்து சண்முக பாண்டியன் வந்து சகாப்தம் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஒரு நடிப்பு எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு நல்லா. அதாவது இது நடிப்பு நான் சொல்ல மாட்டாங்க, இது நடிப்பு நான் சொல்லவே மாட்டேன். நேச்சுரலா இருந்தது. ஓகேவா, இந்த படத்துக்கு என்ன தேவையோ நேச்சுரலா கொடுத்துருந்தாரு. அதனால வந்து இது ஆக்டிங் சொல்லி அவர் கொச்சப்படுத்தாதீங்க. இது வந்து ஆக்டிங் கிடையாது. அவர் வந்து அந்த யானை கூடிய வாழ்ந்ததுனால கொஞ்ச நாள் ஷூட்டிங்ல வாழ்ந்ததுனால அதை வந்து இயல்பா அப்படி நேச்சுரலா பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே அவருக்கு வந்து பாராட்டணும். ஏன்னா எந்த ஒரு பில்டப்புமே இல்லை, எந்த பில்டப்புமே இல்லை. அதான் பிளஸ் பாயிண்ட். காடை மையமா வச்சு தமிழ் சினிமால நிறைய படங்கள் வந்திருக்கு. அந்த படத்தெல்லாம் வச்சு பாக்குறப்ப இந்த படம் அது எவ்வளவு முக்கியமான படம். காடை வச்சு நிறைய வந்திருக்கு. ஆனா இது இப்போ இந்த புஷ்பா மாதிரி படங்கள்லாம் பிசினஸ்க்காக எடுத்துருப்பாங்க காடை. பட் இது எதுக்கு எடுத்துருக்காங்கன்னா அந்த எமோஷனல் பாண்டிங் எந்த அளவுக்கு அனிமல்ஸ் சேவ் பண்ணணும்னு எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய வந்தாதான் வந்து அனிமல்ஸை வந்து நம்ம நாட்டில் வந்து உயிரோடவே இருக்கும். இல்லைன்னா வந்து அழிச்சிட்டு போயிட்டே இருப்போம் சாவச்சு வேட்டையாண்டு. இதெல்லாம் அதனால இந்த மாதிரி படங்களை தான் நம்ம வந்து ஆதரிக்கணும். கேப்டனோட ஏஐ போர்ஷன்ஸ்லாம் எவ்வளவு நல்லா இருந்துச்சு. ஏஐ போர்ஷன் வந்து பேக்ல உட்காந்துக்கிற மாதிரி காமிச்சாங்க. அது வந்து எனக்கு அப்படியே கூஸ்பம்ஸ் கேப்டன் தான் உட்காந்துக்கிறாரா அப்படின்னு நம்பர் ஆயிடுச்சு. ரொம்ப வைபா இருந்தது. முன்னாடி காட்டுற ஃபேஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் பட் நம்மளுக்கு ஓகே பார்க்கும்போது சந்தோஷம் தான். வந்து கேப்டனோட சாங்ஸ் அந்த பொட்டு வச்சிருந்தாங்க கூட இவருக்கு போட்டிருக்காங்க. மத்த ஹீரோஸ்க்கு போட்டதுக்கும் இவருக்கு மத்த ஹீரோ இளையராஜா படம் காப்பி வச்சு போட்டாங்க. இது வந்து காப்பி அடிக்காம இளையராஜாவே போட்டுக்கிறது. அப்படின்னும் போது அதுவும் இல்லாம சண்முக பாண்டியனே போட்டதுனால நம்மளுக்கு வந்து பல வகையில வந்து அந்த பாட்டு ஒரு சூட் ஆகுது. இளையராஜாவுக்கும் சூட் ஆகுது, இவருக்கும் சூட் ஆகுது, சண்முக பாண்டியன் சூட் ஆகுது. அது கூஸ்பம்ஸ் தானே. கேப்டன் மாதிரியா தான் ஃபைட் பண்றாரு. அது ஃபைட் நல்லா பண்ணாருங்க. உண்மையிலே சொல்றேன், ஃபைட் சீன் அவருக்கு வந்து அப்படியே இவர் தான் அடிக்கிறாரு நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. சில ஹீரோ அது இவனை அடிக்கிறா அப்படின்னு கேள்வி வேண்டாம். இவர் தான் அடிக்கிறாரு. அந்த புஷ் எல்லாம் பவரா இருக்கிறதுனால நம்ம ரொம்ப அந்த பாட்டுக்கு வந்து ரொம்பவே சூட் ஆகுது. வேற எந்த சீக்வல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் சொல்றேன், அந்த வெட்டினரி டாக்டர் சீன் ஒன்று வந்து அவரோட டைலாக் ஒன்று சொன்னாரு. நான் வந்து நார்மல் டாக்டரா இருந்தா வந்து ஒரு உறவுக்காக அவரை மனுஷங்களை தான் பார்த்துருப்பேன். ஆனால் இப்போ நான் வெட்டினரி டாக்டர் ஆனதுனால எந்த உறவுனே தெரியாமல் அவரை மனுஷங்களை பார்க்குற நல்லவங்களை பார்க்குற வாய்ப்பு எனக்கு கட்சின்னு சொன்னார். அது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அந்த டாக்டர் சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரெய்லர்ல கூட ஒரு டைலாக் வந்திருக்கு, எங்க அப்பா இப்போ இருந்திருந்தாருன்னா காப்பாத்துன்னு சொல்லி உயிர் போனா கூட உன்னை நம்பி இருக்கிறவங்களை காப்பாற்றுன்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் வந்து கிளாப்ஸ் பின்னிச்சு. ஏன்னா அதுதான் ஆக்சுவலா அவர் கேப்டன் சொல்ற அவசியம் இல்லை. இந்த படத்துல சண்முக பாண்டியனே அந்த ரோல தான் வச்சிருக்காரு. நான் என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் வந்து என்னை நம்பி இருக்கிற அந்த யானையை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி போறாரு. அதனால கேப்டன் வழியிலே அவர் பயணம் இருக்காருன்றத தெளிவாக காட்டிடுறாங்க. அடுத்த கேப்டன் இவர் தானே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு பார்க்கும்போது. அது எப்படின்னு தெரியல, பட் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. அதுதான் தப்பு. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியும் எனக்கு. ஆனா கும்கில லவ் கலந்து அப்படி இப்படி கசடாவை பண்ணிருப்பானுங்க. இது வந்து லவ் இல்லாம பியூரா கதையிலேயே டிராவல் ஆகுது. ஓகேங்களா, கதையிலேயே வந்து உன்னை யானையை காப்பாற்றணும், அது தவிர நீ டைவர்ட் ஆகக்கூடாது. ஓகேங்களா, அப்படின்ற மாதிரி என்னதான் ஹீரோயினை போட்டிருந்தாலும் டைவர்ட் ஆகாம தெளிவா கதையில எடுத்துன்னு போனதுனால இந்த படம் இன்னும் இன்ட்ரெஸ்டா போகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சி, மனசளவு ரொம்ப பிடிச்சிருந்தது.